இந்த பார்சல் எங்கே ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் ஒரு அக்கா தான் கேட்டுருக்குறா. வாங்க அந்த அக்கா என்னென்ன பொருட்கள் கேட்டேன்னு சொல்லி ஒன்றா பார்ப்போம். கறித்தூள் கேட்டுருக்குறா. இங்கால மற்ற இங்கால வந்து மரவள்ளி சீவல், மற்ற மோர் மிளகாய், பைத்தம் பலகாரம், அச்சு பலகாரம், மற்ற இது புழுக்கொடியல், மல்லிக்கோப்பி, இது வந்து பனங்கட்டி எள்ளுப்பாகு, மற்றது இங்கால அரிசிமா, மற்றது தட்டவடை. உங்களை வந்து அந்த அக்கா கேட்டிருக்கா. இதை இப்போ நாங்கள் அனுப்ப வலிக்கிட போகிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த வேண்டி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இன்னும் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் ரோவலே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால் நல்ல ஒரு பூரண தோசை தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது இது வந்து என்னென்னு சொல்கிறது, பூரண தோசைன்னு சொல்லி நீங்கள் யாராவது சாப்பிட்ருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. பூரண கொழுக்கட்டையில் அப்படி இப்படி சாப்பிட்டிருப்பீங்கள். இந்த பூரண தோசையை வந்து சாப்பிட்ருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து இந்த பூரண தோசையை வந்து இதோட ஒரு 3ஆம் தரம் தான் இந்த பூரண தோசையை செய்து சாப்பிட்டு கொள்கிறேன். அதாவது அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுவோம்னு சொல்லி தான். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முருகை விட்டு எடுக்க வேணும். தோசைக்கு வந்து நீங்கள் வெந்தயங்கள் சேர்ப்பீங்க, ஆனால் இதுக்குள்ள வந்து வெந்தயங்கள் அதில் ஒன்றும் சேர்க்கிறது இல்லை. பாருங்க இப்படி நான் என்னென்ன பொருட்கள் எல்லாம் சேர்த்து இந்த பூரண தோசையை செய்ய போகிறோம்னு சொல்லி வாங்க நாங்கள் அந்த சாப்பாடை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக பாருங்க உளுந்து இஞ்சால இட்லி அரிசி ரெண்டுமே ஊற வச்சு எடுத்துட்டோம். ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வேணும். இந்த தோசைக்கு வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊறினா தான் எங்களுக்கு நல்ல சொப்டாகவும் நல்ல ஒரு இதாகவும் வரும். சில பேர் 2 மணி தேலமாக ஊற விட்டால் காணும்னு சொல்லுவீங்கன்னா, ஆனால் இட்லி அரிசி அப்படி நீங்கள் 2 மணி தேலமாக உளுந்து ஊற விட்டால் இட்லி அரிசியை வந்து 4 மணி தேலமாக ஊற வையுங்கோ. அப்படி இதண்டா இது வந்து நான் நைட்டுக்கு தான் இந்த தோசையை சுடவும் போகிறேன். அதனால் முதல் நாள் நைட்டுக்கு இதை எல்லாம் ஊற விட்டு எடுத்துனான். அதாவது இங்கே பாருங்க கருப்பு உளுந்தை தான் ஊற வச்சு நல்லா நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து இட்லி அரிசி அப்படியே எடுத்த அளவை பார்ப்போம். இந்த கப்பால் 1 கப் உளுந்து எடுத்தேன். இந்த கப்பாலேயே 1.5 கப் இட்லி அரிசி எடுத்துறான். ஓகே, இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு மிக்சி கப் ஒன்று எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் மிக்சி கப்பில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த இட்லி அரிசியில் அளவாக போடுவோம். உளுந்து அளவாக போட்டுட்டு நாங்கள் நல்ல வடிவாக பேஸ்ட்டாக அடிச்செடுக்கணும். முதல்ல இட்லி அரிசியை போடுவோம். அரிசியை கீழே போட்டிங்கன்னா டக்குன்னு நல்லா அரைச்சி தரும். அளவாக போட்டுக்கொள்ளுங்கோ. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உளுந்தும் வந்து அதோடு சேர்ப்போம். தண்ணியை வந்து அளவாக ஊற்றி கொள்ளுவோம். ஊற வச்ச தண்ணியை ஊற்றி அடித்து கொள்ளாதீங்கன்னு சொன்னால் ஊறின தண்ணி வந்து என்ன உளுந்து புது கழுவி எடுக்கல புது தண்ணியாக வேறு. நாங்கள் இந்த இட்லி அரிசி தண்ணியை சொல்கிறோம். நெஞ்சால பேர் கொஞ்சம் இருக்குங்கால இதை ஊற்றி அடிக்காதீங்கோ. ஏன்னு சொன்னால் அது அவ்வளோத்துக்கு நல்லதாக வராது. அதனால் இப்போ நாங்கள் இவ்வளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லபடியாக அடித்து எடுத்துகிட்டு வருவோம். இப்போ வந்து நாங்கள் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்க இந்த மாதிரிக்கு அந்த பவுல்ஸ் எல்லாம்லேருந்து எப்படி அடிச்சிருக்கேன்னு சொல்லி இந்த மாதிரிக்கு நல்ல வடிவாக அடிச்சிடுங்கோ. தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பேஸ்ட்டாக இருக்க வேணும். இப்போ வேறு ஒரு நாங்கள் டிஷ்ஷில் ஊற்றுவோம். இதுக்குள்ள வந்து நீங்கள் சில பேர் வந்து வெந்தயம் அது எழுதலாம் போட்டு இறப்பினோம். ஆனால் இந்த தோசைக்கு வந்து வெந்தயம் ஒன்றும் பாவிக்க வேண்டாம். என்ன சொன்னால் நாங்கள் இனிப்பு சேர்க்கிறபடியாக நாங்கள் வெந்தயம் ஒன்றும் பாவிக்க வேண்டாம். இதே மாதிரி எல்லா உளுந்தையும் நாங்கள் அடித்து எடுக்கணும். இந்த இட்லி அரிசியோடையே உளுந்தையும் வடிவாக அதே மாதிரி முதல் மாதிரி சேர்த்து நல்ல வடிவாக அடிச்செடுக்கணும். அளவான தண்ணி ஊற்றிட்டு நல்ல வடிவாக அடிச்செடுப்போம். இப்போ வந்து நாங்கள் எல்லா மாவும் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்க மாவு வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த பவுல்ஸ் எல்லாம் இந்த மாதிரிக்கு இந்த மாதிரி அடிச்செடுங்கோ. பாருங்க இப்போவே புளிச்சு வந்த மாதிரி இருக்குமா. இந்த நல்ல சொப்டாக அடிச்செடுத்த பிறகு நாங்கள் அளவான உப்பு சேர்ப்போம். அப்படியே கலந்து விடுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த அடித்த மிக்சி கப்பில் வந்து நல்ல இருந்தது. அதை நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்துக்கொள்வோம். திக்காக கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கோ. நல்ல வடிவாக கிளந்துடுவோம்.
பாருங்க பதம் வந்து இப்படி இருந்தால் ஓகே. அடித்து நல்ல வடிவாக கலந்து விட்டிங்கடா. ஓகே ஓகே. இப்போ வந்து நல்ல மாவு வந்து ரெடி ஆகிட்டுது. இன்னும் வந்து நாங்கள் நைட்டுக்கு தான் இந்த பூரண தோசையை சுட போகிறோம். இப்போ வந்து நாங்கள் மூடி வைப்போம். இப்போ எங்களுக்கு நைட் ஆகிட்டுது. வாங்க நாங்கள் தோசை மாவு பார்ப்போம். பாருங்க இப்படி வந்திருக்குன்னு சொல்லி நல்ல வடிவாக பொங்கி வந்திருக்கு. பாருங்க இந்தா உங்களுக்கே பார்த்தா விளங்கும் எப்படி பொங்கியிருக்கேன்னு. பாருங்க நல்ல சொப்டான மாவாக வந்திருக்குது. இதை வந்து நாங்கள் இதை கலந்து விட வேண்டியா. இதுக்குள்ள நாங்கள் ஒன்றும் சேர்க்க வேண்டாம். இப்படியே நாங்கள் தட்டில் ஊற்றி சுட்டு எடுக்கிறது தான். ஓகே மாவு வந்து எங்களுக்கு ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ பூரணத்தை செய்ய வலிக்கிடுவோம். இந்த மாதிரி இருக்கும் பாருங்க நல்ல சொப்டான மாவாக இருக்கும். உங்களுக்கே பார்த்தா விளங்கு பண்ணி நினைக்கிறேன். காலையில் குழச்சி வச்சுருந்தேன் நான். இப்போ எங்களுக்கு வெயிலண்டபடியாக நல்லபடியாக பொங்கி நல்ல நீட்டாக மாவு வந்துருக்கு. ஓகே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பூரணத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து நல்ல வெள்ளை தேங்காய் பூ, மற்றது அந்த டேஸ்ட்டுக்கு ஒரு சொட்டு உப்பு போட போகிறேன், மற்ற பெனங்கட்டி, மற்ற இது வந்து ஏலக்காயை நான் பொடி செய்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள். மற்றது ஊற்றி நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் தோசைக்கு தான் ஊற்றி சுடுறதுக்காக. இப்போ நாங்கள் முதல்ல வந்து இந்த பூரணத்தை செய்வோம். இப்போ நாங்கள் பூரணம் செய்கிறதுக்கு ஒரு அடுப்பில் ஒரு சட்டி ஒன்று வச்சு கொள்ளுவோம். பெனங்கட்டி பெனங்குட்டான்னு சொல்லுவீங்கன்னா நீட்டான மண் கல் இல்லாத மாதிரி வேண்டிக் கொள்ளுங்கோ. இது வந்து நாங்கள் சாப்பாடுக்கு எடுக்கக்கூடியது தான் நல்லது. இப்போ இதுக்கு நாங்கள் அளவான தண்ணி ஊற்ற போகிறோம். நீங்கள் இடிச்சிட்டும் போடலாம், இது கரையும் பிரச்சனை இல்லை. அளவான தண்ணி சேர்த்துக்கொள்வோம். அப்படியே கரண்டியை வச்சு நாங்கள் கிடைக்கிட இந்த கட்டி கரையை மட்டும் நாங்கள் இப்படி கிளந்து கொண்டு இருக்கணும். கொஞ்சம் கொதிக்கட்டு பாருங்க கொதிக்க வலிக்கிடுது எங்களுக்கு. இந்த மாதிரிக்கு இந்த கரைஞ்சி ஒன்று வருது. இது வந்து உங்களுக்கு தச்சமயம் உங்களுக்கு பெனங்கட்டி ஐமிச்சமாக இருக்குது கல் மண்ணுன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி காய்ச்சிட்டு திருப்பி வடித்து வேறு சட்டியில் விட்டுட்டு நாங்கள் தேங்காய் பூவை கலந்து கொள்ளலாம். ஆனால் எனக்கு வந்து இது வடிக்க தேவை. இது வந்து நாங்கள் நல்ல இடத்துல தான் வேண்டுறோம். நாங்கள் பெனங்குட்டான் பாருங்க பெனங்கட்டி வந்து எங்களுக்கு கரைஞ்சோன்னு வெந்து கொண்டு இருக்குது. தண்ணின்ற அளவு கேட்பீங்க. உங்களுக்கு நான் அப்படியே நான் விடைக்கில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எவ்வளவு இந்த பெனங்கட்டி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக விட்டு காய்ச்சி எடுத்தால் சரி. ஆயிலும் கறக்க காய்ச்சல் மண்டியில் அந்த கட்டிக்கரையை மட்டும் காய்ச்சினா போதும். அதோட வந்து நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் இந்த பெனங்கட்டி தான் சேர்க்கணும் மண்டியில் நீங்கள் சீனி எதுவும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தேங்காய் பூ அளவளவாக சேர்த்துக்கொள்ளுவோம். தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு வந்து கணக்கு சேர்க்கணும் மண்டியில் ஒரு கொஞ்சம் செய்தால் போதும். அதோட வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்ப்போம். அப்படியே இந்த இதில் இருக்கிற தண்ணி வத்து மட்டும் நாங்கள் கிளந்துருவோம். நான் வந்து அளவான பூரணம் தான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி பூரணம் கூட செய்தால் தான் எங்களுக்கு தோசைக்குள்ள கொஞ்சம் உண்டனை வைக்க அந்த நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக செய்யுங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறபடியாக அவ்வளவு செய்கிறேன். இங்கே வந்து பெருசாக எங்களை விட்ட நான் தான் சாப்பிடணும். தம்பி இந்த சில பேருக்கு தேங்காய் பூ பிடிக்காது. இப்போ எனக்கு வந்து நல்லாவே பிடிக்கும். இந்த மாதிரி இருக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வெந்நீரில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கிட்டத்தட்ட அந்த போலி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் பற்றிட்டு பாருங்க. இன்னும் வந்து நாங்கள் அடுப்பு பண்ணி பாடலாம். அப்படியே இறக்கி நாங்கள் கீழே வச்சுக்கொள்வோம். பார்த்தீங்களா தண்ணி ஒன்றும் இல்லை பூரணத்தில் பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த எங்களுக்கு இந்த சட்டியில் இருக்கிற சூட்டுக்கும் எங்களுக்கு இந்த பூரணத்தில் இருக்கிற இன்னும் எதுவும் தண்ணி இருந்தால் வற்றிடும்.
ஓகே, இது எங்களுக்கு நல்ல பதமாக இருக்குது. அடுத்தது அடுப்பில் வந்து நாங்கள் தோசைக்கல்லை வச்சுக்கொள்ளுவோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தட்டை முதல்ல வடிவாக துடைச்செடுப்போம். இப்போ எங்களுக்கு நல்ல வடிவாக அந்த தட்டு வந்து சூடாகட்டும். இப்போ நாங்கள் தோசைக்கல் வந்து நல்லா சூடாகிட்டுது. இங்கே பார்த்தீங்களா, கிடக்க மாவு வந்து நல்ல வடிவாக இன்னும் பொங்கி கொண்டு வருது. இதுக்குள்ள நான் கரைச்சி வச்ச மாதிரியே இருக்குது தண்ணி பதம். தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து நாங்கள் இதில் கொஞ்சமாக மாவு அள்ளி ஊற்றி இதை நல்ல வடிவாக இது சுற்றி எடுப்போம். இது பார்த்தீங்களா, நல்ல பவுல்ஸ் இல்லாமல் இருக்குது. நல்ல மெல்லிஸாக சுற்றுவோம். இப்போ நாங்கள் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக சுற்றி ஊற்றிக்கொள்ளுவோம். இவ்வளவு தான். நாங்கள் இந்த பூரண தோசைக்கு வந்து நாங்கள் மேலால் வந்து மடிக்கக்கூடாது. அதனால் மூடி ஒன்றால் மூடி நல்ல வடிவாக வச்சு எடுப்போம். இப்போ நாங்கள் திறந்து பார்த்துருவோம். ஓகே, நல்ல முறுமுறண்டு வந்திருக்கு பாருங்க. ஒரு பக்கம்தான் மூடி இந்த தோசையை சுடுறது நாங்கள் பூரண தோசையை. இப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பூரணத்தை இதுக்கு மேலால் வச்சுக்கொள்ளுவோம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி பூரணத்தை வைங்க. ஒரு பாதிக்கு தான் வைக்கணும். இப்படி நாங்கள் ஒரு பாதிக்கு வச்சா ஓகே. நாங்கள் என்ன சொன்னால் அதை மடிக்க போகிறோம். மற்ற பாதியை நாங்கள் மடிச்செடுக்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்கள் அவ்வளோத்துக்கு நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். ஓகே, இந்த மாதிரி காணும். இப்போ வந்து நாங்கள் திருப்பி ஒரு பக்க பாதியை மடிச்செடுப்போம். இந்த மாதிரி ஒரு கோடண்டை போட்டுவிட்டு மடிச்சிங்கன்னு சொன்னால் சரி பாதியாக மடிச்சிடுவீங்க. ஏன்னா முருவி இருக்கும். அப்படி தட்டால் ஒரு ரெண்டு நிற்குது பாருங்க. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் முள்ளால் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இதுவும் மடிவட்டிருக்கும். ஓகே, பரவாயில்லை. இந்த மாதிரி இதை மெல்லிஸாக இப்படி திருப்பி விடுங்க. கொஞ்சம் விட்டுட்டு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதை எடுத்துடுவோம். இப்போ எங்களுக்கு வந்து பூரண தோசை வந்து ரெடி ஆகிட்டுது பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதே மாதிரி அடுத்த பூரண தோசையை நாங்கள் சுட்டுட்டு பார்ப்போம். அதேமாதிரி நாங்கள் அடுத்த பூரண தோசையும் பார்ப்போம். இந்த மாவை பார்த்தாலே உங்களுக்கு விளாங்க அப்படி மெல்லியதாக வருவது பாருங்க. இது சம்பலோட சாப்பிட்டீங்கன்றாலும் நல்ல இதமாக இருக்கும். ஏன்னா இட்லி அரிசி நல்ல சொப்டாகும் தோசையை. இதே மாதிரி நாங்கள் முதல் ஊற்றின மாதிரி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் நல்ல முறுமுறுப்பாக வரும். கண்டிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் செய்து கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவேன். இப்போ வந்து நாங்கள் திறந்துடுவோம். பார்த்தீங்களா, நல்ல முறுமுறுப்பாக வந்துருக்கு. அதே மாதிரிக்கு பூரணத்தை வச்சுக்கொள்ளுவோம். எங்களுக்கு அந்த மேல் பக்கம் வந்து அந்த தோசை மாவு வந்து வேகினா சரி, அதான் மூடி விடணும். இப்போ எங்களுக்கு இந்த பூரண தோசையும் ரெடி ஆகிட்டுது. அதையும் நாங்கள் எடுத்துடுவோம். இதே மாதிரி நாங்கள் எல்லா பூரண தோசையும் சுட்டு எடுத்துடுவோம். இப்போ பாருங்க, நான் வந்து இதே சுட்டு கொண்டே இருக்கிறேன். இந்த மாதிரி வெட்டிட்டு இப்படி மடிக்கணும். பார்த்தீங்களா என்ன மாதிரி நல்ல கலராக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட்டு கொண்டே இருக்கிறேன். வாவ். இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு இப்போ தேவையான அளவு நாங்கள் பூர்ண தோசையை சுட்டு எடுத்துட்டோம். வந்து காட்டுங்கோ. நல்ல முறுமுரண்டு பிறகு இப்போ முதல் தோசையை பாருங்க கொஞ்சம் வெள்ளையாக எடுத்துருப்பேன். அப்புறம் இங்கால வந்து நல்ல முறுமுரண்டு எல்லாம் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் பாருங்க ஒண்டி எடுத்து பிச்சு காட்டுறேன் இப்படி வந்திருக்கான்னு சொல்லி. ஐயோ, எடுக்கவே முறுமுரண்டு வருது. இங்கே பார்த்தீங்களா இப்படி வந்திருக்காண்டு. சரி, பூர்ண தோசையை பார்த்தீங்களோ. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமா. நல்ல சொப்டாக வந்துருக்குது. முறுமுரண்டு அந்த முறியுது. சாப்பிடுவாங்க.
உண்மையாக நல்ல டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் சொல்லுவீங்க ஐயா எப்படி பண்ண கொஞ்சம் பாருங்க. எப்படி இருக்கும் சாப்பிட நல்ல சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. நானே செஞ்சு நானே டேஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். உண்மையெல்லாம் என்னென்னு சொல்கிறது, எனக்கு ஏற்கனவே அந்த கோகனட்டில் அந்த சாக்லேட் அந்த அப்படியான இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். இந்த சும்மா நார்மல் சாக்லேட்டுகளை விட இந்த கோகனட்டில் என்ன வந்தாலுமே எனக்கு நல்லா பிடிக்கும். அது மாதிரி இதுவும் ஒரு நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்குது. கஷ்டப்பட்டு எல்லாம் சாப்பிட்றது இல்லை, நைஸாகவே போகுது. அப்படி நல்லெண்ணெயில் முருகி நல்லெண்ணெயோடையாக பயப்பட தேவையில்லை. இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் பாய்ச்சி விடாதேங்கோ. இல்லைன்னு சொன்னால் பட்டர், இல்லைன்னு சொன்னால் நெய், அதை ஏதாச்சும் ஒன்று பாய்ச்சி கொள்ளுங்க. ஓகே உறவுகளே, கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கொள்ளுங்க. உண்மையில் பெனங்குட்டான் போட்டு செய்கிறதுல இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து கோதுமை மாசு இருக்காதீங்க, மட்டும் இட்லி அரிசியும் உளுந்தும் தான். கருப்பு உளுந்தோம் நீங்கள் வெள்ளை உளுந்து ஏதோ ஒன்று போட்டு தோசைக்கு கரைச்சி வைக்கிற மாதிரிக்கு தான். வெந்தயத்தை போடாதீங்க. என்ன சொன்னால் இதுக்கு வெந்தயம் போட்டால் சரி வராது. அதனால் இப்படியே நான் செஞ்சு காட்டின மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகே, பாய்.